லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் 2 உளுந்தூர்பேட்டையில். Feltham Tamil Sangam presents Deepavali Kondatam 2024 on 27th October in London. Media partner Red Nool. Big Boss Season 8. சூப்பர் சார். ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அக்டோபர் 6ஆம் தேதி 6 மணிக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து பறக்க விடுறாங்க. ஒரு மாதிரி ஃபயரா எந்துவான்னா கரெக்டு தானே, ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது வந்து மக்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டராகவே வந்து ஒட்டி போயிடுச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சா எப்பங்க பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது. எப்படி ஐபிஎலுக்கு ஒரு ஹைப் இருக்குமோ அதே மாதிரி பிக் பாஸ்க்கு தமிழ்நாட்டில் வந்து பயங்கர ஹைப் இருக்கு. மற்ற மாநிலங்களிலும் பிக் பாஸ் வந்து தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, ஹாலிவுட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஊர்களில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம தமிழில் வரக்கூடிய பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ் வந்ததுக்கப்புறம் கமல் சார் என்னாச்சு, கமல் சார் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய கமல் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து கொந்தளிச்சு கேள்வி கேட்டது எல்லாமே வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு சும்மா அரசல் புரசலா இந்த நம்ம மீடியாவில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நியூஸ் படி என்ன அப்படின்னா, கமல் சார் வந்து லாஸ்ட் சீசன்லேயே வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அவரோட படத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால தான் கமல் சார் இந்த சீசன் பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணலை, விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோலாம் வந்து விட்டாங்க. தலைவர் விஜய் சேதுபதியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு, இது விஜய் சேதுபதி வாய்ஸ் இல்லை, சும்மா எடுத்து விட்றேன், ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ப்ரோமோலாம் விட்டார். எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது, விஜய் சேதுபதிக்கு இது செட் ஆகுமா, எப்படி கண்டிக்க போகிறார். நிறைய சேட்டைகள் எல்லாமே வந்து உள்ளே பண்ணுவாங்க, நிறைய வந்து இன்னும் சண்டை போடுவாங்க, கத்துவாங்க, அநாகரிகம்னா இல்லை, ஒரு மாதிரி அன்ஃபேராக வந்து கேம் விளையாடுவாங்க. அதெல்லாம் விஜய் சேதுபதி எப்படி கண்டிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய எதிர்பார்க்கப்படுது. நம்மளும் வந்து எதிர்பார்க்கிறோம். சரி, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு தான் கேட்குறீங்க. பிக் பாஸ் சீசன் 8ஓட கண்டஸ்டன்ட் யார் யார் அப்படிங்கிற அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் யாராலையும் சொல்ல முடியாது, விஜய் டிவியால் மட்டும்தான் சொல்ல முடியும். சும்மா அரசல் பொரசெல்லாம் இவங்க எல்லாமே வந்து உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். அது யார் யார் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாமா. முதலாவதாக பார்த்திபன் சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாரா. யோ என்ன சும்மா ரூமராக இருந்தாலும் கிளப்பி விடுறா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா. பார்த்திபன் சார் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கார், அவர் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆனவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போவாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ட்ராக் அப்படிங்கிறது வந்து மாறும். பார்த்திபன் சார் ஆல்ரெடி லைம் லைட்ல இருக்கிற ஒரு டைரக்டர், அவர் எதுக்கு உள்ள போறார், அதெல்லாம் வந்து ரூமர் தான். பார்த்திபன் சார்லாம் வந்து உள்ள போகவில்லை. மணிமேகலை அக்கா போறாங்க. இப்போதான் விஜய் டிவியில் வந்து ஒரு பிரச்சனைலாம் நடந்திருக்கு. அதுக்கு வந்து அவங்க உள்ள போய் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, இல்லை விஜய் டிவியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரிலாம் டமால் டுமில்லாம் கொளுத்தி போட்டு எரிஞ்சாங்க. மணிமேகலை அக்கா போகலை அப்படிங்கிறது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். அவங்களுக்கு ஆஃபரும் வரல, அவங்களும் உள்ளே போகிற அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே நடக்கலை. அடுத்ததாக வேற மாதிரி ஆஃபீஸ் சௌந்தர்யா, ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட உண்மைங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பட் உண்மையா அப்படிங்கிறது தெரியலிங்க, ஆனால் சொல்கிறாங்கங்க. சௌந்தர்யா நம்ம அந்த வேற மாதிரி ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்துருப்போம், நிறையா யூடியூப் வீடியோஸ்ல எல்லாமே வந்து நிறையா பார்த்துருப்போம். அவங்க குரலுக்கு வந்து நிறைய ட்ரோல் எல்லாமே வந்துருக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இல்லையா. அவங்க ரீல்ஸ் எல்லாமே வந்து கியூட்டாக சூப்பராக இருக்கும். அந்த சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நல்லாயிருக்கும். உள்ளே போனாங்க அப்படின்னா மேபி அவங்களோட அந்த குரலுக்கு வந்து ட்ரோல், அது அவங்களோட பேசுறது வந்து நிறைய பேர் வந்து கலாச்சிருக்காங்க அவங்களோட குரல் எல்லாம் வச்சு. அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதில், ஒரு என்ன சொல்கிறது, மக்களுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. பாடி ஷேம் பண்ணுவாங்க, நம்ம குரல் நல்லா இல்லைன்னா அதை வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரோல் எல்லாத்துக்குமே வந்து அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு விடை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் அவங்க உள்ளே போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரியல. போனாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக சூப்பர் வைபாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா வேற மாதிரி ஆஃபீஸில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். விஜய் டிவியின் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் டிஎஸ்கே அவர் வந்து உள்ளே போகிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸுமே வந்து வந்திருக்கு. ஒரு என்டர்டெய்னர் தான் வந்து டிஎஸ்கே ப்ரோ. நிறைய கலக்க போகுது யார், விஜய் கொண்டாட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் வர்ற நிறைய ஷோஸில் வந்து அவர் வந்து கலந்துட்டு இருக்கிறார். மிமிக்ரிலாம் பண்ணி செமையாக பாடுவார். ஜானகி வாய்ஸில் ஒரு பாட்டு பாடுவார், ஞான் போன பின்னும்,
இது என் வாய்ஸ் கேவலமாக இருக்குது. அவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஜானகி அம்மாவோட வாய்ஸில் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ டிஎஸ்கே விஜய் டிவியோட ஒரு என்டர்டெய்னர் உள்ளே போகிறார். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஒரு பிக் பாஸ் அப்படின்னாலே வந்து அங்கே எடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து ஒரு கேட்டகரியில், இப்போ லவ் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தவங்க, பூமர் டாக்ஸுக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க, சண்டை போடுறதுக்குன்னே ஒருத்தவங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு காமெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க, சமைக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க, பழைய ஆக்ட்ரஸ், புது ஆக்ட்ரஸ், யாருன்னே தெரியாத ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ், ஆங்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா கேட்டகரியிலிருந்தும் ஒரு பர்சனாக தூக்கி உள்ளே போட்டு உட்கார வச்சு என்டர்டெயின்மெண்ட்டை வந்து அள்ளி கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி டிஎஸ்கே உள்ளே போகிறதுக்கான காரணம் முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர். எல்லாத்தையும் வந்து சிரிக்க வைக்கிறது, மிமிக்ரி பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு பர்பஸ்க்காக டிஎஸ்கே அவர்களை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருதுங்கன்னா அது உண்மையான்னு தெரிலிங்கண்ணா. அடுத்ததாக குக் வித் கோமாளி மலையாள மணிக்குயில் அப்படிங்கிற மாதிரி வந்து வார்த்தைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். அன்ஷிதா அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வருது. குக் வித் கோமாளி செல்லம்மா அப்படிங்கிற ஒரு சீரியலோட ஹீரோயின் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க பேசுகிறதே வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி அவங்களுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கியூட்டிபுல் ஒரு கேர்ளாக வந்து இருப்பாங்க. அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்களுமே ஒரு ஃபன் எலமெண்ட் இல்லை ஒரு லவ் ட்ராக் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சொல்ல முடியல. ஏன்னா இப்படி தான் வந்து நம்மளும் பிக் பாஸுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் கண்ணியம் கட்டுப்பாடு கடமை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மாறிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து லாஸ்ட் சீசன்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ யார் உள்ளே போய் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க. பட் யார் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து உங்களுக்கு வெளிச்சன்னு சொல்லிடுறேன். அன்ஷிதா போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தர்ஷா குப்தா இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன்னே வந்து எடுத்துக்கலாம். கொஸ்டின் மார்க் தான். எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தர்ஷா குப்தா வந்து உள்ளே போகிறதுக்கு மிக 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 அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சேம் குக் வித் கோமாளி சீசன் 2 ஒரு பயங்கரமான ஒரு செமையான ஒரு கொலாபரேஷன் இருந்திருக்கும். செம ஃபன்னாக புகழ் கூடலாம் சேர்ந்து பயங்கரமாக வந்து இருப்பாங்க. அவங்களுமே வந்து பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். நிறைய வீடியோஸ்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய மூவிஸில் நடிச்சிருக்காங்க, வீடியோஸில் நடிச்சிருக்காங்க, ரியாலிட்டி ஷோஸில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து வெளியில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. தர்ஷா குப்தானாலும் இப்படி தான்ப்பா, அவங்க இப்படி தான்ப்பா, அவங்க பர்சனல் லைஃப்லேயுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ தர்ஷா குப்தா உள்ளே போனாங்க அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். அதுபோக அவங்க யார் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறதா எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட அவங்க போகிறது உறுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாரதி கண்ணம்மா தன் மனைவியை என்ன சொல்கிறது மனசாட்சியே இல்லாமல் கடல் கடந்து கண்டம் கடந்து செஞ்சுரி அன்றி கடந்து நடக்க விட்ட அதே துணிபாகத்துக்கு நடக்க விட்ட பாரதி கண்ணம்மாவின் ஹீரோ அருண் பிரசாத். ஆமாம், அருண் பிரசாத் அவரும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது கொஸ்டின் மார்க் அது வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அவர் மாதிரி நல்ல ஆக்டர். மேத மண்டலம்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஸோ பாரதி கண்ணம்மாலையும் வந்து செமையாக வந்து நடிச்சிருப்பார். அது ஒரு விஜய் டிவியோட ஒரு டாப் டிஆர்பியில் இருக்கிற ஒரு சீரியலில் பாரதி கண்ணம்மாவும் ஒரு டைமில் இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோஷினிலாம் இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்லாம் பயங்கர பீக்கில் வந்து போகும். அவங்கள கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து பாவமாக இருக்கும். மனசாட்சி இல்லையா, இறக்கம் இல்லையா, ஒரு பொண்ணை நீங்கள் கட்டிட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்மளும் கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. சீரியலில் அது ஒரு உணர்ச்சி பொங்கி சீரியல்னு மறந்து நிறைய பாட்டிமார்கள்லாம் உள்ளே பூந்து அவனை அடிங்க பொறுக்கி பையன் பொம்பளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையாலாம் பேசியிருப்பாங்க. பட் என்ன இருந்தாலுமே வந்து ஒரு சீரியல் அது மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பாரதி கண்ணம்மாவில் ஃபேமஸான அருண் பிரசாத் அவர்களும் உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தலைவன் உள்ளே போனால் ட்ராக்கு என்ன லவ் ட்ராக்காக இருக்கும் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. உள்ளே போனதுக்கப்புறம் அவர் எப்படி விளாட்றார் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எவ்ரி சீசனில் வந்து இந்த ஒரு மாதிரி ஜிம் மசில்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு பர்சன் வந்து உள்ளே போவார். அது யார் அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா பாலா, நிரூப், இன்னும் நிறைய பேர்லாம் வந்து மசில்ஸ்லாம் வச்சுட்டு உள்ளே போய் சண்டை போடுறதுக்குன்னே ஏற்ற மாதிரி உள்ளே போயிட்டு வருவாங்க. இந்த சீசனில் யார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கல. நம்ம விஜய் டிவியின் தமிழில் கொஞ்சம் எழில் கொஞ்சம் ஆக்ட்ரஸ் டான்ஸர் சுனிதா அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரில. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களுக்கு விஜய் டிவியில் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் டாக் அப்படிங்கிறது வந்து வந்துச்சு. ஏன்னாப்பா இந்த பொண்ணை தமிழ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி வந்து பேசுதப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அது ஒரு க்யூட்டாக இருக்கும் தெரியுமா. அவங்க பேசுகிற தமிழாக இருக்கட்டும், அவங்க பாட்டு பாடுறதா இருக்கட்டும், அந்த ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைகள் மிக்ஸ்டு ஆகி ஒரு மாதிரி ஒரு பாட்டுலாம் பாடுவாங்க. அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அவங்க குரேஷி, பாலா இவங்கெல்லாம் சேர்ந்து அடிக்கிற அட்ராசிட்டிஸ் எல்லாமே வந்து செம சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சுனிதாவும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு டாக்ஸ்,
ஒரு டான்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக இருக்கும். அவங்க சண்டையுமே வந்து பயங்கரமாக போடுவாங்கங்க. சும்மா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வேணால் அப்படியே பொண்ணு குட்டி மாதிரி இருப்பாங்க, உள்ளே போயிட்டாங்கன்னா புலி. ஸோ சுனிதாவுமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் அஸ்வின் குக் வித் கோமாளியில் பண்ணியிருப்பாரு, நிறைய படங்களும் வந்து நடிச்சிருக்கிறார் இல்லையா, அவருமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முழுக்க ரூமர். நம்ம KPY கலக்க போகுது யார் ராமர் அண்ணாவும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன்னு சொன்னாங்க. முழுக்க கட்டுக்கதை. உண்மையாக பையன் தெரியல, மேபி உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு ரூமர் தான் இப்போதைக்கு பார்க்கப்படுது. இன்னொன்று சொன்னாங்கங்க, நம்ம டாக்டர் திவாகர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏய் என்னடா ஒரு நியாயம் வேண்டாமாடா, அப்படியாடா அடிச்சு விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டாக்டர் திவாகர்லாம் போலங்க, அவர் மேபி அவர் இன்னும் அவரோட திறமையை அதிகமாக காமிச்சு மக்கள் மனசில் நீங்காமல் இடம் பிடிச்சார். இப்போ வந்து அவர் ட்ரோல் மெட்டீரியலாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்காமல் இடம் பிடிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஃபியூச்சரில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த சீசனில் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகல. ஃபேட் மேன் அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் உள்ளே போயிட்டாருன்னா வெளியில் யார் ரிவ்யூ கொடுப்பா? மனுஷன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வைக்க பிடிச்சி ரிவ்யூ, அவன் அப்படி பண்ண தப்பு இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. அவர் எப்படி உள்ளே போய் உட்காந்துருப்பாரு? அவர் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு இங்கே ஆள் வேணுங்க, அதனால் அவரெல்லாம் போக மாட்டார். ஃபேட் மேன்லாம் வெளியே தான் இருக்காரு. அடுத்ததாக தற்போதைய நிலவரப்படி விஜய் டிவியின் ஒரு ஆஸ்தான ஒரு ஆக்டராக இருக்கக்கூடிய ஜாலின் ஜோயா, TTF அண்ணாவோட லவரா ஃப்ரெண்டு, அவங்களுமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போனால் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அவங்களாம் வந்து இந்த வெள்ளந்தியான ஸ்பீச்சு அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் அதுவுமே வந்து பயங்கர ரூமர் தான். இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரவே இல்லை. பட் போனால் ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் பார்ப்பேன்பா, நீங்கள் பார்ப்பீங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இந்த லிஸ்ட்டு தான் பிக் பாஸ் சீசன் 8ஓட கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் மீம் பேஜஸில் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் யாருமே 100% இவங்க போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடையாது. எல்லாமே வந்து சொல்லப்படுது போனால் நல்லாயிருக்கும், சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காரு, அது விஜய் சேதுபதி அவர்கள். ஆமாம், நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்டிங்க்கு. ஏன்னா ஆக்டிங் ஒரு பேய், அவர் வந்து ஆக்டிங் பேய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோஸ்டிங்கில் என்ன எப்படி பண்ணுறார் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் பிக் பாஸ் எப்படி அவருக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். சாட்டர்டே சண்டே எப்படி வந்து அவர் வந்து கண்டஸ்டண்ட்டை கண்டிக்க போகிறாரு, நல்லது சொல்ல போகிறாரு, கெட்ட சொல்ல மாட்டார். இந்த கண்டஸ்டண்ட்டில் இவங்கெல்லாம் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன், இவங்க போக வேண்டாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன், இவர் போகலாம்ப்பா, இவருக்கு பிக் பாஸ் கரெக்டாக இருக்கும்ப்பா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூட ரெட் மில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வரட்டா, பாய். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் 2 உளுந்தூர்பேட்டையில். Feltham Tamil Sangam presents Deepavali Kondatam 2024 on 27th October in London. Media partner Red Nool.